Daily. Taste the Daily. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை நேரலையில் காணலாம். துவங்கும் போதே தேசிய தமிழ்தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா ஏற்கனவே இந்த சட்டமன்றத்தில் எப்போதும் துவங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பாக ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய முழு விவரம் என்ன? திருவண்ணாமலை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பாக தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவமதித்து வருவதாகவும் திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் தலைமையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தையும் தமிழகத்தையும் அவமதிக்கும் ஆளுநரே வெளியேறு என்ற கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை ஒதிப்பழிவாக கார்த்திக் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் சட்டமன்றத்தை தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் செயல்படும் ஆளுநரே ஓடிப்போ என்ற வகையிலெல்லாம் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாஜகவுடன் கள்ள கூட்டணியை வைத்திருக்கும் அதிமுகவையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, இவர் இங்க மாத்தணும்ன்றாருல, ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை. அது இன்னைக்கு நாடாளுமன்றம் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் துவங்கும் போது தேசிய கீதம் இசைப்பது இல்லை. அடுத்தபடியாக செய்தியாளர் அந்த கூட்டத்தொடர் நிறைவடையும் போதுதான் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது. இது வழக்கம். அடுத்தபடியாக சேலத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைந்திருக்கிறார். சிலம்பரசன், சேலத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? நிச்சயமாக அகிலா, சேலத்தில் தமிழக ஆளுநரை கண்டித்து, குறிப்பாக நேற்று சட்டசபையில் இருந்து ஆளுநர் வெளியேறுவதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டம், குறிப்பாக சேலத்தின் நிர்வாக வசதிக்காக சேலம் திமுக சார்பாக 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சேலம் மத்திய மாவட்டம், மேற்கு, கிழக்கு என தற்போது இந்த 3 ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக சேலம் கோட்டை பகுதியில் திமுகவினர் இந்த ஆளுநரை கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் ஆளுநருக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, அதே போன்று சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகிய 2 பேர் தலைமையிலான இந்த கண்டன ஆர்ப்பாட்டமான தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மாவட்டம் முழுவதும், சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டம் முழுவதும் பங்கேற்றிருக்கிறார். தற்போது இந்த ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் எதற்கு தமிழகத்திற்கு தேவை, ஆளுநர் தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதை குறித்து விளக்கி முதற்கட்டமாக திமுக நிர்வாகிகளிடையே பேசி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திமுக மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். வைக்கலாம். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். தொடர்ந்து சென்னையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும். இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. நாங்கெல்லாம் PhD பாஸ் பண்ணிட்டோம். நீங்க ஸ்கூல்ல நிக்கிறீங்க, எலிமெண்டரி ஸ்கூல்ல காரணம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம ஓடி வந்துட்டு இருக்கீங்க. அதனால வேண்டாம், அந்த வேலை விட்டுருங்க, அது வேண்டாம். இப்ப ஃபுல் பேண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை போராட்டம் உயிர் தியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று
பெயர் மாற்றப்பட்டது. அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம்னு சொல்லு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக இல்லை, நீங்க இருங்க. நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிஜேபி சொல்றாங்களே எங்களோட ஓட்டு சதவீதம் ஏறிடுச்சுன்னு, ஒவ்வொரு நாளும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க வச்சுக்கோங்க, அவரை இங்கே ஆளுநராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் RSS உடைய பிஜேபியோடைய பரிணாமங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர். அதனால நீங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கடைசியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு வந்து பிஜேபியை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் அவரை மறுபடியும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டிலே அவர் வேண்டாம் 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 என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்க நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க இருக்க இருக்க எங்களுடைய தளபதியுடைய புகழ், எங்களுடைய தளபதி தொடர்ந்து இந்த RSS இந்துத்துவா கூட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.